அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலும் நீ விளம்பின வேதமே எனக்கு வெளிச்சேன்றான். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலும் நீர் விளம்பின, அதாவது தக்க நேரத்தை சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பளத்துக்கு சமம் பண்றான் தாவீது. சரியான நேரத்தை சொன்ன வார்த்தை எப்படி இருக்கும்? நமக்கு வெள்ளித்தட்டு பொற்பளத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அது போல இந்த ஆண்டவர் இந்த தூதர்களை ஆண்டவர் அனுப்பிச்சு என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த குமாரன் கல்லறையில படுத்து விட்டார் என்று சித்தத்தை நிறைவேற்ற போயிருக்கிறாரு. அவரை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தேவன் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்காக ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. தெளிவா புரிஞ்சுக்கீங்க. வேதத்தை படிக்கும் போது வேதம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். வேதம் உங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டும். வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். உங்களுடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி, உங்களுடைய வேதம் எனக்கு ஔஷதம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உடைய ஆத்மாவை குறித்து நீ கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்பொழுது தப்பித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நல்ல விஷயம். உன்னிடத்தில் உயிர்த்தெழுந்தாரா? நீ அவர் வார்த்தை கேட்டு நீ உயிரா இருக்கிறியா? இல்லையே, வரமாட்டேங்கிற சோதரன். அவர் உன்னிடத்துல உயிரா இருந்தா நீ இப்படி இருக்க மாட்டீங்க, அதிர்ச்சியா துள்ளி குதிப்பீங்க. ஆனா துத்தப்பதான் செய்கிறது, கர்த்தரை நான் தம்பரோடும் வீணையோடும் தீக்குழலோடும் எப்படி நான் ஆராதிக்கணும்? நம்ம ஆராதனைக்கு வரதே கஷ்டமாகுது. இதுல வேற கை தட்டணும், பாட்டு பாடணும், அப்புறம் பைபிள் படிக்கணும், ரொம்ப கஷ்டமாகுது. கிடையாது, ஒண்ணுமே தெரியவானா. குழந்தைகிட்ட போய் கேளுங்க, பாருங்க பேட்டி வந்து என் பொண்ணு நீ தான் வந்துருக்கு ஆலயத்துக்கு, 3வது பொண்ணு எனக்கு வந்துக்கிறாங்க. அதுக்கு சந்தோஷம். எங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சந்தோஷம்? கர்த்தருக்கு தானே சந்தோஷம். குழந்தை தெய்வம் தான் ஒண்ணுன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படி வச்சிருக்காரு, சந்தோஷமா வச்சிருக்காரு. நீ சங்கடமாவே இருக்கக்கூடாது, நீ வேதனையா இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆசோரமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும். அப்படி சொன்ன ஆண்டவர் தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 12:2 எடுத்து பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? அல்லேலூயா. நான் உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதத்தை பத்தி பேசினிருக்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆசீர்வதிப்புன்னு சொன்ன ஆண்டவர் தான் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நம்முடைய கஷ்டத்தையும் கடனையும் பிரச்சனையும் ஒழிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்தில் அனுப்பித்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உனக்காக நான் சொன்ன ஆசீர்வாதத்தை மீண்டும் நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். நீ தேவனை விட்டு நீ தூரம் போனாய், தேவனை விட்டு விலகி போனாய், தேவனை நீ தேடாமல் இருந்தாய், தேவனும் பட்சத்தில் இல்லாமல் இருந்தால் நீ திரும்பி தேடணும். இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூலோகத்தில் வந்தாராம். அல்லேலூயா. எண்ணத்தை இழந்துட்டீங்க. உங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருத்தர் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணுமா? நன்றி உள்ள உணர்வோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டுமா? ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன கர்த்தருக்கு நன்றி நீ பார்க்கும்போதே சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை கிறிஸ்துவ மத்தியில் இருக்கிறது. இஸ்லாமியத்தில் போனீங்கன்னா அப்படின்றாங்க. ஏன் அவங்க கடவுளை நன்றி சொல்றாங்க. இந்த நன்றி சொல்லுது பெரிய ஒரு சமாச்சாரம் அடங்கியிருக்கு. இந்த நன்றி சொல்ற ஒரு விஷயத்துல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த பிரபஞ்சத்தை குறித்து சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு. என்னன்னு சொல்லணுமா? பணமே இல்லை உன்கிட்ட, உனக்கு சுகமே இல்லை, தேவனை தன்னுடைய அறிவிலை சொல்லணும். அவங்க இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்தை குறித்து ஆலோசித்து சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்தை பார்த்து காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க உட்காந்து என்ன சொல்லணுமா? இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, எனக்கு பணம் கிடைச்சி விட்டது நன்றி, அப்புறமா எனக்கு உயிர் கொடுத்தீங்க நன்றி அப்படி சொல்லி பிரபஞ்சத்தை பார்த்து சொல்லணுமா? பொல்லாத பிசாசு. ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி நம்ம எப்படி நமக்குன்னு பெத்த அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? நமக்குன்னு சகோதர சகோதரி இருக்காங்களா இல்லையா? இந்த உணர்வுகள் எப்படி இருக்கு? ஆனா நீ சகோதர சகோதரிமா நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கோ
அப்பா அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கோ அப்படி சொன்னா அவன் சரிப்பட்டு வருமா? இல்லையே. நம்ம தாய்கிட்ட இருக்குதான ஒரு பாசம், ஒரு தகப்பனத்துல ஒரு பாசம் யாரா இருந்தாலும் வந்துருமா? வராது. ஏன் வராது? ரத்தமா, சதையா, நகமா, அப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து பெற்று வளர்க்கும் போது அவனுடைய வேதனை, அவனுடைய விருப்பம், அவனுடைய பொறுப்பு அதிகம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஸ்டாலினை பார்த்து எல்லாம் அப்பா தான் சொல்றாங்க. ஸ்டாலினை பார்த்து அப்பா, உன்னை தோளின் மேல சுமந்தான் ஆண்டவர், உன்னை கஷ்டங்களை நீக்கிறதான் ஆண்டவர். அவர் தான் இன்றைய தினத்தில் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப படிங்க மத்தேயு. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்து உனக்காக தான் உயிர்த்தெழுந்தார். தயவுசெய்து நினையுங்க, உங்களுக்காக தான் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். யாருக்கோ அல்ல, உலகத்துக்காக அல்ல. உங்களை படைத்ததான தேவன், உங்களை ஆசீர்வதித்தான தேவன், தாயின் கருவில் உருவாக உன்னை பெயர் சொல்லி அழைத்ததான தேவன். அவர் சொல்ல, அவர் பாதுகாக்க, உன்னை ரட்சிக்க, திரும்பவுமாக 3.5 வருடம் அவர் ஊழியம் செய்து சொன்ன வார்த்தையை காட்டிலும் மறித்தும் அவர் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.